ஹாய் மக்களே, காலை வணக்கம். எங்கள் ஊரில் திருவிழா, பாட்டு சத்தம் சூப்பராக இருக்கும். எல்லாரும் புது புது மனிதர்கள் வருவாங்க, பார்ப்போம். நல்லா ஒரு வாரத்துக்கு திருவிழா. மாசி சிவராத்திரி செம்ம அழகாக இருக்கும். எங்கள் ஊரே லைட் செட்டிங்லாம் போட்டிருக்காங்க. நைட்டு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். காலையில் நம்ம சூரியனை வணங்கணுங்க. கண்டிப்பாக எங்கள் வீட்டில் ஒரு செம்பருத்தி, வீட்டுக்கிட்ட ஒரு செம்பருத்தி பூத்து இருந்துச்சு. நான் எல்லா செடிகளுக்குமே தண்ணி ஊற்றுவேன். தண்ணி ஊற்றிட்டு காலையில் அதோட கொஞ்சம் கொஞ்சம் ஏதாச்சும் உரம் இருந்தால் போடுவேன், இல்லைன்னா தண்ணி மட்டும் ஊற்றுவேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன், அதனால் செடியெல்லாம் நேற்று சாயந்தரம் ஊற்றுனேன். அப்புறம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு, பனி விழுந்து. சரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோன்னு வீட்டிலே பாருங்கள் தக்காளியெல்லாம் காய்ச்சிருக்கு பாருங்கள். இதில் இருந்தால் நேற்று 2 தக்காளி எடுத்து என்னோடய சமையலுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் சின்னோண்டு தொட்டியில் தான் வச்சுருந்தேன். அது அப்படியே வேர் கீழே இறங்கி தக்காளி காய்ச்சிருச்சு. அப்புறம் ரெட் ரோஸ் பாப்பா காலேஜுக்கு கட் பண்ணி கொடுத்துட்டேன். ஒரு முட்டு வச்சுருக்கு பாருங்கள். அதாவது ஒரு தக்காளியாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு காய்கறி கழிவோட தண்ணியை ஊற்றும் போது அதுலேருந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு செடி நம்மளுக்கு வருங்க. அதுலேருந்து தான் நான் தக்காளி கட் பண்ணி அந்த விதையை போட்டுட்டேன் அந்த செடியிலே. அப்புறம் அதுலேருந்து சின்ன சின்ன தக்காளியாக முளைச்சிருந்துச்சு செடியாக. அதை அப்புறம் பிடுங்கி வேறு ஒரு இதில் நட்டு வச்சேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால் வாசலில் கொஞ்சம் மஞ்சள் தண்ணி தெளிச்சிட்டு மஞ்சள் வச்சேன். நல்லா அழகாக இருந்துச்சு எங்களோட வாசல். மஞ்சள் வச்சுட்டு மஞ்சள் தண்ணியை மிச்சம் மஞ்சள் தண்ணி இருந்துச்சு, அதையும் கரைச்சி தொளிச்சிட்டு நல்லா குங்குமம் வச்சு இன்றைக்கி லட்சுமி கடாட்சமாக இருக்கணும் வாசனை. காலையில் எந்திரிச்சு சாணி கரைச்சி போட்டுட்டேன். நாங்கள் இருக்கிறது மண் தரை. ரோடாக இருந்துச்சுன்னா அது தெரியாது. மண் தரையாக இருக்கறனால நான் கண்டிப்பாக சாணி கரைச்சி போட்டே ஆகணும், இல்லைன்னா வாசல் அப்படியே பேந்துக்கிட்டு வந்துடும். டெய்லி ஒரு கோலம் நம்ம போடுறோம் பார்த்திங்களா. இந்த உள்ளே இருக்குது பாருங்க, ஒரே ஒரு செம்பருத்தி நான் கவனிக்கவே இல்லை. இந்த செம்பருத்தி பூத்து இருந்ததை முன்னாடி பூவே இல்லை. அப்புறம் அதை எடுத்து திரும்பவும் என்னோடய கோலத்தை எடுத்தேன். நல்லா அழகாக இருந்துச்சு. இன்றைக்கி கோலம் போட்டிருந்தேன், கற்றுக்கிட்டேன். டெய்லி ஒரு கோலம் கற்றுக்கிட்டு நான் அப்படியே எங்கேயாச்சும் ஃபோன்லேயோ இல்லை புக்கிலேயே பார்த்தேன்னா நான் அப்படியே வரையக்கூடிய தன்மையை கற்றுக்கிட்டேன். இந்த பூவும் நான் அப்படி தான் கற்றுக்கிட்டேன். ஃபோனில் தான் பார்த்தேன் கையில் எப்படி பூ போடுறாங்கன்னு. நான் அதே மாதிரி கலர் பொடி வாங்கி வச்சுக்கிட்டு சிக்கு கோலத்துலேயும் கலர் போட்டால் எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் இந்த கோலம் போட்டு இந்த மாதிரி அழகாக கலர் கொடுக்கும்போது அப்படியே செம்ம லுக்காக இருக்குது பார்த்திங்களா. எதையுமே நம்ம கற்றுக்கிட்டு முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக ஜெயிச்சிடலாங்க. வாழ்க்கையிலையும் சரி, சின்ன சின்ன வேலைகளையும் சரி. எத்தனை பேர் இதை நம்புறீங்கன்னு எனக்கு தெரில, கண்டிப்பாக நம்புங்க. மணி பிளான்ட்டுக்கு தண்ணி ஊற்றிட்டோம், எவ்வளோ க்ரீன் கலர் பாருங்கள். நான் வரக்குள்ளே எங்கள் வீட்டுக்கார் டீ போட்டு வச்சுட்டு உட்காந்துருந்தார். நான் எல்லாத்தையும் வீடியோலாம் எடுத்துகிட்டு கோலம்லாம் போட்டுட்டு காஃபி ஊற்றி அவருக்கும் கொடுத்துட்டு நானும் குடித்தேன். ஓகே மக்களே, பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே பாய் மக்களே.